ஹலோ guys, இன்னைக்கு நம்ம ஜங்கோட ஃபெஷல் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு மாரியா மாஃபியா சிங்கிள் டேட் பார்ட் 25 போன பட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா வாயனோட அண்ணோட மேரேஜுக்காண்டி வாயன் ஜங்குக் அண்ட் லூனா எல்லாருமே அவனோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே வச்சு வாயனோட கசின்ஸ்லாம் வாயனை வச்சு ஓட்டியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லா இருக்கா, ஸ்வீட்டாக இருக்கா அப்படிலாம். ஸோ அதோட அந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 25. ஸோ வாயன் எல்லாரையும் பார்த்து இதில் என்னப்பா இருக்குது, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் வயன் என்ன மாதிரி இருக்கு உனக்கு? ஓ, வெக்கமாக இருக்கா? அதை தான் சொல்ல வரியா? ம், அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்களே எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவர் காலில் வந்து என்னை வச்சு ஓட்டுவார், தயவு செஞ்சு அமைதியாக போயிருங்கடி. ஓ, உனக்கு கிண்டல் வேறு பண்ணுவாரா அப்படின்ட்டு அவங்க ஓவராக பேச ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன வயன் உன் கசின்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒன்றுமே சொல்லே. புரியும்டி புரியும், என்ன ஹேண்ட்ஸம் தானே சொல்கிறாங்க. ஐயடா, ஓவராக சீன் போடாதீங்க, நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஸோ அதனால் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, அதுக்காண்டி ஒரு சீன் போடாதீங்க. யார் நான் சீன் போடுறேன்னா? நான் எங்கிட்ட சீன் போடுறேன்? நான் எதுவுமே போடலையா? அவங்க தானே சொல்கிறாங்க நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு. போச்சுடா, அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, அதுக்கு என்னப்போ? அப்போ நீ ஒத்துக்கிற நான் அழகாக இருக்கேன்னு? ஒத்துக்கிறேன். இதெல்லாம் நான் இருக்கு என் போர்ஷன் தானே நீங்கள். ஓ, அப்படியேடி. அப்போது அப்படி இல்லையா? அப்படி இல்லையா ஜங்கு? அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், இப்போமே நான் கிளம்பி போயிடுறேன். ஆமாம், இது என் வீடு தானே, நீங்கள் தானே கிளம்பி போகணும், போங்க கிளம்பி போங்க. முடியாது, இது என் மாமனார் வீடுடி. அப்போ நான் யார்? யாருக்கு தெரியும்? ஜங்கு, இப்போல்லாம் பண்ணக்கூடாது. நான் யாருன்னு சொல்லுங்கள். யார் நீ? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? சொல்ல தெரியலையா? இல்லைன்னா சொல்ல மாட்டிங்களா? எப்படினாலும் எடுத்துக்கோ. எப்படினாலும் எடுத்துக்கோவா? ஓகே, அப்போ புரிஞ்சு போச்சு. சரி விடுங்க. நான் அப்போ என்ன வேணா விடுங்க. நில்றீங்க, வாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக லூனா வந்து ஜங்கு கிட்ட ஓடி வந்துட்டா. ஜங்கு லூனா தூக்கிட்டு, என்னாச்சு லூனா, இப்போ விளையாடலையா? இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, பசிக்குது. ஓ அப்படியே லூனா, சரி அம்மாகிட்ட வா, அம்மாவுக்கு சாப்பிட்டு விட்றேன். இல்லை வேணாம் டேடி, நீங்களே ஊட்டுங்க அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட தான் வரா. ஸோ ஜங்குக்கும், ஏன் லூனா என்னாச்சு, ஏன் அம்மா கிட்டே போக மாட்டேங்கிறேன், என்கிட்ட வர? எப்பவுமே மம்மி தானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, போ அவங்கக்கிட்ட போ. இல்லை டாடி, எனக்கு நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க. எப்பவுமே மம்மிக்கிட்ட சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு, நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க. இது கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் சரி சரி லூனா, போர் அடிச்சிருச்சா? இட்ஸ் ஓகே, இன்றைக்கி நியூவாக இருக்கட்டும், இன்றைக்கி உனக்கு டேடியை ஊட்டி விடட்டும். ஓகே மம்மி, தேங்க்யூ. என்ன நீ புதுசாக தேங்க்லாம் சொல்லிகிட்டு இருக்க? இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. ஜங்குக் என்னது? அதான் எனக்கு தெரியும், நீ விடு, நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரு, நான் பார்த்துக்கிறேன்ல. இல்லை என்னாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறா? நான் ஏதாவது அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேனா? அதான் ஏதாவது இப்படி பண்ணிகிட்ருக்காளா என்ன? நான் ஃபோர்ஸாக அதை நடந்துக்கிட்டேனா ஜங்குக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நான் பார்த்துக்கிறேன்றம்ல. ஓகே. மூஞ்சி அப்படி வைக்காதடி, கன்றாவே இருக்குது, போ. இல்லை அது இங்கே பாரு, உங்கள் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் போயிட்டுருக்கு, அந்த வேலையை போய் பாரு, போ. நான் லூனாவை பார்த்துக்கிறேன், பெண்ணை. இல்லை ஜங்குக், அவள் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து இவன் மாறியாக இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக். என்னதான் இருந்தாலும் நான் அவள் அம்மா தானே. நீ அவள் அம்மா தாண்டி, யார் இல்லைன்னு சொன்னப்போ யார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, சரியா? அதுக்கான ரைட்ஸும் கிடையாது. நீ தான் லீகலாக இவளோட அம்மா, நான் ரிஜிஸ்டர் கூட பண்ணிட்டேன் பாரு. ஓகே, இருந்தாலும் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காத, நீ போ, எல்லாம் மூஞ்சி வைக்காத. அடுத்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாம், என்னப்பா ஓ பொண்டாட்டி சோகமாக இருக்கா, நீ அவளை அடிச்சிட்டியா இல்லை திட்டிட்டியான்னு வந்து என்கிட்ட கேட்க போகிறாங்க. புரியுதா? அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓ, கேட்க மாட்டாங்களா? கேட்கலாம், நல்லது தான். அதுக்குன்னு மூஞ்சி இப்படி வச்சுட்டு போகாத, போ, சிரிச்சிட்டே போ. ஓகே அப்படின்ட்டு வாயின்னு இப்போ தான் லைட்டாக சிரிப்பெலாம் வருது, அப்படியே உள்ளே போயிட்டா. எங்கள் ஜங்குக்கு வந்து லூனா கிட்டே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எங்கள் பாரு லூனா, என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும், நாங்கள் ஸ்கூலை விட்டு உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனதும் உன்னை பார்க்குறதுக்கு ஏறின்னு வந்தாளா? அப்போ லூனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தலையை குடிஞ்சிக்கிட்டாலேருந்தே தெரியுது வந்திருக்கா பேசியிருக்கா அப்படிங்கிறது. ஆல்ரெடி தெரியும் வந்திருக்கா அப்படிங்கிறது, லூனாட்ட பேசியிருக்கா அப்படிங்கிறது. இருந்தாலும் லூனா கிட்டே கேட்கும்போது அது எதுவுமே சொல்லாமல் குடிஞ்சிட்ருக்கிறப்போ, சரி
எனக்கு என் லூனா மேலே நம்பிக்கை இருக்குது. என் லூனா எப்பயுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டாள், உண்மையை மட்டும்தான் பேசுவாள். அவள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவங்க அம்மா வரல, அவகிட்ட பேசல அப்படிங்கிறத லூனா சொல்ல வரா போல். அப்போது எரின் வரல, உன்கிட்ட பேசல, அப்படிதான் லூனா? இல்லை டாடி, வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, பேசினாங்க. ஓ, அப்போ என் சாலு உண்மையை சொல்லியிருக்கு. வெரி குட். ஓகே, வந்து என்ன சொன்னா? டாடி அது அது டாடி இங்கே பாருலண்ணா, அப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு அவளை பார்த்த, எதுக்கு அவளை பேசின அப்படின்ட்டு அப்போ திட்டுவ நீ நடிச்சிட்டு இருக்கியா? நிச்சயமாக அப்படி கிடையாது. உன் அப்பா அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கே நல்லா தெரியும். நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். ஸோ நீ டேரெக்டாகவே என்கிட்ட சொல்லலாம், அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறத. அது வந்து வயனம்மா. ஓ, வயனம்மாவா? இத்தனை நாள் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்ன வயனம்மான்னு சொல்கிறேன்னா? உன் மைண்டே மாற்றிட்டாலா என்ன? இல்லைப்பா, அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்துட்டா நீங்களும் அவங்கள என்ன கண்டுக்க மாட்டாங்க, அந்த பாப்பாவே தான் கொஞ்சுவீங்க, என்கிட்ட வரமாட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கப்பா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நானும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தா அவங்க என் மேலே பாசம் காட்டாமல் இருந்தால் எனக்கு அழுக வந்துடும்ல. அப்போ அதான் எப்போவுமே தள்ளி இருக்கே அப்படின்ட்டு லூனா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை கேட்டது சிரிப்பு தான் வருது. சிரிச்சிட்டே, இங்கே பாரு லூனா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்பாவுக்கு எப்பயுமே நீ தான் ஃபஸ்ட்டு பேபி, ஓகேவா? நீ என்னோட குழந்தடா. நான் எப்படா உன்னை விட்டுட்டு? அப்படிலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. வாயனும் அப்படி யோசிக்க மாட்டா. அவள் உன்னோட அம்மா. நீயே பார்க்குறீல, வாயன் உனக்கு சமைச்சு பொண்ணு ஏதாவது இருக்கா? உனக்கு ஊட்டி ஒன்றுன்னு இருக்கா? இல்லை உனக்கு ட்ரெஸ் பண்ணி மாற்றி ஒன்றுன்னு இருக்கா? இல்லை உனக்கு குளிப்பாட்டு ஒன்றுன்னு இருக்கா? ஏன் உனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறத கொண்டு அவள் தான் என்கிட்ட சண்டை போட்டு ஒத்த காலன்னா. ஏன் பண்ணணும்? எதுக்கு? உனக்காண்டி தானே பண்ணா. நீ நல்லா இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவள் செஞ்சாலே. யாருக்காண்டி? உனக்காண்டி தானே. உன் மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ பாசம் உன் மேலே வச்சுருக்கிறதுனால தானே இவ்வளோத்தையும் பண்ணா. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே நீ எப்படி யோசிக்கலாமா அதுனா? புரியுதுடா நீ குழந்த அப்படிங்கிறது. அதுக்குன்னு இப்போலாம் ஓவர் திங்கிங்லாம் பண்ணக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் என்றைக்குமே உன் மேலே லவ் வச்சுட்டே தான் இருப்போம். அது என்றைக்கும் குறையாது. கூட்டிகிட்டு வேணால் போவோம், ஓகேவா? ப்ராமிஸ் டெடி, ப்ராமிஸ் சொல்லும். அப்போனா இப்போ எனக்கு தங்கச்சி பாப்பா எதுவும் வேணாம், கொஞ்சம் நாள் கழிச்சு வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சுட்டே சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே ப்ராமிஸை பண்ணிவிட்டு அப்படியே லூனா ஹக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பாட்டுக்கு ஒரு பக்கம் இதை பற்றி யோசிச்சுட்டே தான் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கா. எதுக்கு நம்மக்கிட்ட லூனா சேர மாட்டேங்க அப்படின்னு கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஜங்குக்கு பாட்டுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாயின் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டா. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் என்ன வந்து எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரும் பார்க்கல. அப்புறம் என்ன? யாரும் பார்க்கல தான், இருந்தாலும் இப்படி வந்து பண்ணுறதா? கொஞ்சம் கூட மண்டையில் மூளைங்கிறது உங்களுக்கு இல்லைல்ல? ஓ, எனக்கு இல்லை, உனக்கு ரொம்ப இருக்கோ? ஆமாம் இருக்கே, ரொம்ப இருக்குது, உங்களோட அதிகமாகவே இருக்குது. அப்படியா? எங்கே காமிடி? நான் ஏன் உங்களுக்கு காமிக்கணும்? நானும் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். போங்க, போய் வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். இந்த வீட்டு மாப்பிள்ளை தான் நீங்கள், அதுக்குன்னு சும்மா இந்த சோஃபாலே உட்காந்துருப்பீங்களா? ஏதாவது போய் வேலையை பாருங்கள், போங்க. ஓ, அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், என்ன வேலை பார்க்கணும் சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு இடுப்பு அமுக்கி விடவா அப்படின்ட்டு ஜாக்கோக்கு கண்ணாடி இப்போ பிடிக்கும்போது வாயன் வந்து ஜாக்கோக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க விடுங்க, நான் உங்களை வேறு வேலை தான் பார்க்க சொன்னேன், எனக்கு இடுப்பு அமுக்கி விட சொல்ல, வேணா காலை அமுக்கி விடுங்க. ஓ, காலை அமுக்கி தான் ஒன்றும் இருடி அமுக்கி விட்றா அப்படின்ட்டு காலை பிடிச்சி தூக்குறாரு. வாயின் உள்ளே போயிட்டா. டக்குன்னு ஜாக்கோக்கு அப்படியே வாயினை பிடிச்சி எப்படி கால் அமுக்க போனால் நீ என்ன கீழே விழுந்துட்டுருக்க? ஐயோ, நான் உங்களுக்கு இப்போம்மா அமுக்க சொன்னேன். அப்போ எப்போ மேடம் உங்களுக்கு அமுக்கணும்? நல்ல நேரம் பார்த்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுங்க ஃபஸ்ட்டு. விட முடியாது. விட முடியாதா? நான் சமைக்கணும். சமைச்சா என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட வேணாமா? யார் சாப்பிட்ணும்? ஐயோ ஜங்குக், வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும்ல. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி முடிச்சா தானே குக் பண்ண முடியும், அப்போ தானே சாப்பிட முடியும். இந்த விளக்கணிலாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன? சமைக்கணும்ல, கையெடுங்க, என்னை விடுங்க, சமைக்கிறேன். ஓகே, சமைக்க புரியல, சரி சம்படி சமைக்கிறேன் அப்படின்ட்டு வாயன் அப்படி நின்று காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கா. ஜக்குக்கு போகாமல் நின்று வாயினையே பார்த்துட்ருக்காரு. வாயனும் என்னங்க வேணும், போங்க, இங்கே வா, ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறேன். ஐயோ, உங்களுக்கு பின்னாடி எங்கள் அம்மா நின்றுட்டுருக்காருங்க, தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாமல் போயிருங்க, என் கசின்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா வச்சு செய்வாங்க. வேணாம்,
நானே இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு இருக்கேன். நீங்கள் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க போங்க. நம்ம வீட்டில் தான் அப்படின்னா இங்கே வந்து இப்படி தான். ஏய் எங்கே போனாலும் நீ என் பொண்டாட்டி தானடி, என் பொண்டாட்டியை பக்கத்தில் இருந்தால் நான் அப்படி தானடி பண்ணுவேன். ஓ அப்போ நான் 10 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கவா? நீ எவ்வளோ என்னை விட்டு தள்ளி 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 போறியோ உன்னை அப்படியே கயிறை வச்சு போட்டு என் பக்கத்தில் மீனுக்கு தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி உன்னை தூண்டில் போட்டு சக்குன்னு என் பக்கத்தில் எடுத்துருவேன். இந்த மாதிரி அப்படின்ட்டு இழுத்து காமிக்கிறாரு வாயன் வந்து. எப்படி வேலை எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தாதுன்னு இப்படி ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காட்டுறீங்களோ? ஆமாம்மா எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போயிட்டுருக்கலாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்க போடிங்கிட்டு உன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா உன்ட்ட நேரம் பேசுறதே வேஸ்ட் அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வாயனை அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டொபக்குன்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா பின்னாடி உன்னோட கசின்ஸாக அதை பார்த்துட்டாங்க போல். ஐயோ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு நீங்கள் தான் புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஷையாயிடுச்சு. நான் ஜங்குக்கு நான் அப்போவுமே சொன்னேன்ல இப்போ பாருங்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க நான் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு வாயன் அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிட்டா. ஜங்குக்கா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த கசின்ஸில் எல்லோரும் ஜங்குக்கை சுற்றி வந்துட்டு என்ன சார் ஒயின் கடை ஒரே ரொமான்ஸ் போல் இப்படி தான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களோ? ஒரு குழந்தைக்கு அப்பா இன்னும்மா எப்படி புரியுது. என்ன தான் எங்கள் ஒயின் உங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. சும்மா சும்மா ஒயின் பண்ணி சுற்றிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி திமிராயிரும். நம்ம புருஷன் நம்மள்ட்ட எங்கேயும் போக மாட்டான்னு நினச்சிட போகிறாரு இல்லையே. என் வாயனை அப்போலாம் நினைக்க மாட்டா. பா வாயனை பற்றி ஒன்று சொன்னால் எப்படி சப்போர்ட்டுக்கு வரீங்க? ஆமாம் என் அப்பா ரெடி பற்றி சொன்னால் நான் தானே சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற அந்த கசின்ஸுக்கலாம் சே என்ன ஹஸ்பண்ட்யா அப்படின்னு தான் இருக்குது. அப்படி ஜங்குக்கிட்ட போய் சார் நீங்கள் வேணால் என்ன ஒரு 3வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வாயின் எங்கேருந்து வந்தான்னு தெரில வந்துட்டு எனது 3வது ஒய்ஃபா ஜங்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்ன? நான் தான் உங்களுக்கு ஒரே பொண்டாட்டின்னு நினச்சேன். அப்போ நீங்கள் 3வது கல்யாணம் பண்ணுவீங்களா? ஐயோ இங்கே பாரு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ரெடி ஓ உன் புருஷன் வெளில உனக்கு காத்துட்ருக்கான். ஏதோ காஃபி வேணுமா போ அவர்கிட்ட போய் காஃபி போட்டு கொடு போ. வந்துட்டா என் புருஷன்கிட்ட ஆளே மூஞ்சியும் பாரு படிங்கிட்டு என்னடி வாயன் உனக்கு இப்படி பொசிசிவ் ஆகுது? நான் உன் புருஷன்ட்ட தானே கேட்டேன் 3வது பொண்டாட்டி ஆகவா வேண்டாமான்னு. அவர் சொல்லட்டும் நீ என்ன குறுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க. அதுவா என் புருஷன் வந்து இன்றைக்கி மௌனம் வருத்தம் அவர் எதுவும் பேச மாட்டார். நான் தான் பேசுவேன் சரியா அவருக்கு பதிலாக. ஸோ அதனால் போ நீங்கள் வந்து கிளம்பு நீ கிச்சனை விட்டு கிளம்பு. நீங்கள் தானே சொன்னீங்க வெளில நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்குறோம் தூத்து துளிக்கிறோம் மாப் போடுறோம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறோன்னு. அந்த விளக்கண்ணிலாம் போய் பாருங்கள். கிச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன். நானே பார்த்துக்கிறேன். போங்க என் புருஷனையும் நானே பார்த்துப்பேன் சேர்த்து சரியா. கிளம்புங்க வான் ஓவராக போகாதடி. உன் புருஷன் பாரு உன்னை விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது வானுக்கு அவ்வளோ தான் கோவம் வந்துடுச்சு. என்னடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நானும் அப்போதே முடிச்சு பார்த்துட்ருக்கேன் புருஷன் போயிடும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என் ஜங்குக்கு போக மாட்டான் என்னை விட்டுட்டு. இல்லை ஜங்குக் போக மாட்டீங்கல்ல. நீ என் கூட ஒழுங்காக இருந்தாலும் போக மாட்டேன்டி. ஏதாவது என்னை கடுப்பேற்றுற மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோயேன் போயிடுவீங்களா? அப்பயும் போக மாட்டேன் அப்படின்றான். வாயன் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ எல்லோரும் இதை பார்த்துட்டு சரி இங்கே ரொமான்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வாயனும் ஜங்கு கிட்ட வந்து அதான் அவன் 3வது பொண்டாட்டி இருக்கவா வேண்டாமான்னு கேட்குறாளே என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள்? அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு ஒரே பொண்டாட்டி என் வாயன் தான். என் வாயன் மட்டும்தான். அவளை தவிர நான் எவளையும் இதுக்கடுத்து கல்யாணம் பண்ணுறதாகவும் இல்லை என் மனசுலையும் வச்சுக்கிறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது என்ன அமைதியாக அவளை பற்றி பல கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நினைப்பா? சரி இப்போ ஒரு சம்மதம் போகலான்ட்டு அப்பாட்டுக்கு புருஷன் டிவோர்ஸ் போட்டு உங்கள் கூட வந்துட்டான்னு நான் என்ன பண்ணுறது? நீ ஒரு பக்கம் இருந்துக்கோ கொன்றுவேன். அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரே பொண்டாட்டி நானாக தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது. உங்களுக்கும் உங்கள் ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சுல. ஸோ அதை பற்றிலாம் எனக்கு கேர் கிடையாது. எனக்கு நீங்கள் வேணும் அவ்வளோதான். ரெடி சொன்னப்போ என்ன சொன்னேன்? அது 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 என்னமோ சொன்னேன் மறந்துடுச்சு. லூனா அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லூனாக்கு அப்படியே பால் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கா. ஜங்குக் சிரிச்சுட்டே பாரு இந்த புள்ள பூச்சிக்கும் ரொமான்ஸ் வருது பரவாயில்ல. என் க்யூட் தான் ரொம்ப க்யூட். இவ கூட வாழ்கிறதே மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கே அப்படின்ட்டு ஜங்குக்கும் பின்னாடியே வராரு. வாயன் வந்து லூனாக்கு பால் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கொடுத்தா குடிப்பாளா இல்லையா இல்லைனா ஏதோ ஜங்குக் கிட்ட தான் குடிக்கணும்னு சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி பால் கிளாஸை கையிலேயே வச்சுட்டு லூனா சொல்லுங்கம்மா. பால் குடிக்கிறியாம்மா? குடிக்கிறம்மா அப்படின்ட்டு வாங்கி அப்பாடி குடிக்கிறான் நல்ல பிள்ளை மாதிரி. வாயனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பாடி
அப்போலாம் நம்மள ஒன்றும் வெறுக்கலை. ஜஸ்ட்டு அவள் அப்பா கிட்ட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருக்கா. அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஏன் லூனாவாவது என்னை விட்டு போகிறதாவது அப்படின்ட்டு வாணிக்கு இப்போ தான் மூச்சே விட முடியுது. லூனாக்கிட்டேயும் பால்லாம் கொடுத்துட்டு, லூனா தூக்கம் வருதா? அம்மா தூங்க வைக்கவாம்மா? இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவா, 5 நிமிட்ஸ் விளையாண்டுட்டு வரவா? ஓகே, 5 நிமிட்ஸ் விளையாடணும். விளையாட முடிச்சதும் மம்மி ரூம் தெரியும்ல? தெரியும். அங்கே போய் தூங்கிடணும், ஓகேவா? அங்கே பாட்டி இருப்பாங்க, சரியாம்மா? சரிம்மா அப்படின்ட்டு லூனா பாட்டுக்கு அவனோட கசின்ஸோட பசங்க கூட விளையாட போயிட்டா. அங்கே ஒரு குண்டு பையன் இருப்பான் போல, அவன் லூனா பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. லூனா தொப்பக்கடின்னு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்து அவள் அழுகலாம் இல்லை, சும்மா எழுந்துச்சி நிற்கிறா. ஆனால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே லூனாவை தூக்கி வச்சுட்டு, என்னாச்சு லூனா, கால் எதாவது அடிபட்டுருக்காம்மா? ஏதோ கீறி இருக்கா என்ன? வலிக்குதா சொல்லு, எங்கேயாவது வீங்கி இருக்கா சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு, ஏதாவது வலிக்குதா சொல்லு லூனா. அம்மா இல்லைம்மா எனக்கு எதுவும் வலிக்கலை, நான் சும்மா தான் அவன் தள்ளி விட்டுட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அடி எதுவும் படலை. நிஜமாக தானே லூனா? அடி எதுவும் பள்ளியில் தண்ணி குடிக்கிற அப்படின்ட்டு வேகமாக தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. ஜங்குக் பார்த்துட்டு, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, லூனா கீழே விழுந்துட்டா, தம்பி தள்ளி விட்டுட்டான். ஆண்டி நான் தெரியாமல் தான் ஆண்டி பண்ணேன். சரிடா தங்கம், ஒன்றும் இல்லை, நீ தெரியாமல் தானே பண்ணேன், விடு. ஆண்டி உனக்கு எதுவுமே சொல்லலை சரியா? இல்லை லூனா, சாரி லூனா. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு லூனா சொல்லி முடிச்சுட்டா. ஜங்குக்கும் அதெல்லாம் ஒன்றுடா சொல்லலாம், நீ தெரியாமல் தானே தள்ளி விட்ட, விடு, நீங்கள் வாட்டு விளையாடுங்க. லூனா ஹரி ஓகே பேபி? ஓகே டேடி. அப்புறம் என்ன, போய் விளையாடு போ. நான் ஓகே தான், ஆனால் மம்மி ஓகே இல்லை. ஒரு மாதிரி பதறாங்க நான் கீழே விழுந்து தெரிஞ்சதுக்கப்புறம். இதை குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன், எங்கே அடிபட்டிருக்கா அங்கே அடிபட்டிருக்கேன்னு ஐயோ கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓ அம்மா அப்படி தான் கேட்பா. நான் தான் சொன்னோம்ல, அவளுக்கு இங்கே லைட்டாக கலண்ட் இருக்குது, ஸோ நீ இப்போ விளையாடு, போ போ போ. ஓகே டேடி அப்படின்ட்டு அவள் போயிட்டா. வாயன் பார்க்குறா, புள்ளிக்கு அடிபட்டிருக்கேன்னு நான் அக்கறையாக பார்த்துட்ருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி இருக்கா? நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா உங்கள் பொண்ணு அதுக்கும் மேலே அவளுக்கு இட்டுட்டு போகிறா பாருங்கள். என்ன தான் சொல்லணும், நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துருக்கேன். ஜங்குக்கு நீங்கள் இருக்கீங்களே, எமோஷன் கூட விளையாடுறதே ஒரு பொழப்பாக இருக்குது. ஏ முன்னாடி ஆச்சு, என் குழந்தை கீழே விழுந்துட்டா அவ்வளோதானே, அதான் அடிப்படலே, அப்புறம் என்ன ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்? ஏதோ உனக்கு மட்டும் என் பிள்ளை மேலே பாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தான் ரொம்ப இருக்குது, அதானே? என் மேலே இல்லைல்ல? அப்போ என் மேலே இல்லை, ஒன்றும் வேணாம். உன் மேலே இருக்குடி, அது வேறு மாதிரிடி, எந்த மாதிரியும் எனக்கு தேவையில்ல. போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, இங்கே இருக்காதீங்க, போங்க ரூமுக்கு போய் தூங்க அப்படின்ட்டு ஜங்குக்கை துரத்தி விட்டுட்ருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் வாட்ச். மாதிரி காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டா, பை, சீ யூ லேட்டர்.